கொடைக்கானலில் இருக்கும் சுற்றுலா தலங்களுக்கு தனித்தனியாக கட்டணம் வசூலித்த நிலையில் தற்பொழுது 4 இடங்களுக்கும் சேர்த்து ஒரே கட்டணத்தை வனத்துறையினர் வசூலித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள குணா குகை, தூண்பாறை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய 4 சுற்றுலா தலங்களை காண டிக்கெட் வாங்குவதற்கு மக்கள் நீண்ட நேரம் லைனில் காத்திருந்து நேரம் வீணாவதாலும் கூட்ட நெரிசலை குறைக்கும் நோக்கிலும் 4 இடங்களுக்கும் ஒரே டிக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக இந்தியர்கள் நபர் ஒருவருக்கு தலா 10 ரூபாய் வீதம் 4 இடங்களுக்கு 40 ரூபாயும் வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரே கட்டணமாக 30 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் மோசடி செய்த நிறுவனத்தின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரிய பிள்ளை வலசை பகுதியில் சுயதொழில் வேலைவாய்ப்பு பயிற்சி என 300க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 6000 ரூபாய் வசூலித்து சாம்பிராணி செய்யும் மிஷின் கொடுத்துள்ளனர். இந்த பெண்கள் சாம்பிராணி உற்பத்தி செய்து அலுவலகத்திற்கு எடுத்து சென்றபோது அலுவலகம் கடந்த சில தினங்களாக பூட்டி கிடந்துள்ளது. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த பெண்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த மோசடியை செய்த கதிரவன் என்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் பீடி இலைகளை கடலோர காவல் நிலைய போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டி தருவைக்குளம் கடற்கரை வழியாக இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் கடத்தப்படுவதாக கடலோர காவல் நிலையத்துக்கு தகவல் கிடைத்தது. தகவலை அடுத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அந்த வழியாக வந்த ஈச்சர் வாகனத்தை சோதனை செய்ததில் 9 பண்டல்களில் சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதை வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2500 கிலோ பீடி இலைகள் இருப்பது தெரியவந்தது. கடத்தல் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் தப்பித்து ஓடியவர்களை தேடி வருகின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.